எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட தொடர்ந்து விசுவாசம் பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், மற்ற கிறிஸ்தவ போதனைகளிலே வேறு என்ன போதனைகளில் நீங்கள் நல்லா இருந்தாலுமே கடைசியில் இந்த விசுவாசங்கிற ஒன்று இல்லாமல் போச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதில்லை. மற்ற கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா போதனைகளையும் கடைப்பிடிக்க வேண்டும். அந்த போதனைகளை கடைப்பிடிக்கிறது இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வளர்க்க வேண்டும். அந்த கர்த்தருக்குள்ளே எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து இந்த வசனங்களையும் வாக்குத்தத்த வசனங்களையும் உள்ளே வைக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் உள்ளே போகும்போது தான் அது உங்களுக்கு விசுவாசமாக அது வேலை செய்கிறது. ஆதலால் தொடர்ந்து இந்த விசுவாச வார்த்தைகளை கேளுங்கள், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக கடந்த செய்திகளிலே பாராக், தெபோராள் என்ற 2 பேரை வைத்து கர்த்தர் செய்த அற்புதத்தை நீங்கள் கேட்டீர்கள். இன்றைக்கும் கூட தாவீது கோலியாத்து, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு தாவீதோட கர்த்தர் இருந்து கோலியாத்தை ஜெயிப்பதற்கு எப்படி உதவி செய்தார் என்று நாம் பார்க்கலாம். அதில் தேவனுடைய பங்கு என்ன, அதில் கோலியாத்தை ஜெயித்ததில் தாவீதோடைய பங்கு என்ன என்று நாம் கவனிக்க வேண்டும். இங்கே பாருங்க, தனி மனுஷன் போய் எதையும் செய்யலான்னா செய்ய முடியாது. கர்த்தரே போய் எதையும் செய்வார்னா அது செய்ய மாட்டார். இது உங்களுக்கு தெரியணும். தனி மனுஷன் நான் போய் கர்த்தருக்காக எதையாவது செய்வேன் அப்படி போய் இவன் செய்ய போனால், கர்த்தருடைய உதவி இல்லாமல் இவன் போனால் ஒன்றும் செய்ய முடியாது. மோசேக்கு அதான் நடந்தது. கர்த்தர் சொல்லலை போய் எகிப்தியனை வெட்டி போட்டு இஸ்ரவேலனை காப்பாற்றுன்னு சொல்லலை. ஆனால் மோசே போய் எகிப்தியனை வெட்டி மணலில் புதைச்சிட்டு இஸ்ரவேலனை காப்பாற்றினான். ஆகா, காப்பாற்றிட்டோம்னு நினச்சா அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ணுற இஸ்ரவேலனை பார்த்து, நீ ஏன் அவனை போய் அவனுக்கு தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்டால், நீ அந்த எகிப்தியனை வெட்டி போட்ட மாதிரி என்னையை வெட்டி போடலான்னு பார்க்குறியா? உன்னை இந்த மாதிரி எங்களுக்கு இது பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வச்சது யார் அப்படின்னு கேட்க, கடைசிக்கு மோசே ஓடியா போயிட்டான். எகிப்திட்ட ஓடி போய் மீதியான் தேசத்தில் அங்கே குடியிருந்துக்கிட்டு இருக்கான். 40 வருஷம் அங்கே போயிருக்கிறான். பாருங்கள், மோசே தன்னுடைய பலத்தில் போய் எதையாவது செஞ்சிடலான்னு போனான். ஆனால் அது முடியாமல் போச்சு. ஜீவன் தப்பும்படி அவன் ஓடி போயிட்டான் கடைசியில். ஆதலால் தனி மனிதர்கள் எதையும் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் எதையுமே செய்ய மாட்டார். அங்கே தேவன் பூமியில் கிரியை செய்ய வர்றதுக்கு ஆதாமோட கூட ஒரு உடன்படிக்கை தேவையாக இருந்தது. ஆபிரகாமோடைய ஒரு உடன்படிக்கை தேவையாக இருந்தது. ஆபிரகாம் உதவி அந்த கர்த்தரோட கூட சேர்ந்து நடக்கிறேன்னா, அப்பொழுது தேவன் ஆபிரகாமோட சேர்ந்து தான் அந்த உடன்படிக்கையின்படி இயேசுவை அனுப்புகிறாரு. இயேசு கூட ஒரு மனிதனாக இருந்துதான் பிதாவோடைய சித்தத்தை செய்கிறேன், பிதாவோடைய பரிசுத்த ஆவியானோடைய பலத்தில் நான் இதை செய்கிறேன்னு போய் சிலுவையில் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே அவர் போய் ஜீவனை கொடுத்தார் என்று எபிரேயர் 9 எழுதியிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மட்டும் போய் எது செய்யக்கூடாதா? தேவன் மட்டும் போய் எது செய்யக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அவர் தம்முடைய ஊழியக்காரரை அழைப்பார், தம்முடைய ஊழியக்காரர்கிட்ட பேசுவார், தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவிக்காமல் எதையுமே செய்ய மாட்டார்னு ஆமோஸ் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ அவர் தானாகவும் செய்ய மாட்டார். இன்றைக்கு என்ன போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவராக கிராமமாக போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு.
ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் போகும்போது அவர்களோட பரிசுத்த ஆவியானவரோட கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார். அப்போ இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்? நீங்கள் விசுவாசித்தா உங்களோட கர்த்தர் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் விசுவாசித்து கர்த்தருடைய காரியங்களை செய்கிறீங்கன்னா அந்த காரியங்களை கர்த்தர் கூட இருந்து அந்த காரியங்களை செய்கிறாரு. இப்போ இங்கே இந்த தாவீதோட கர்த்தர் கூட இருந்து அவனை பலப்படுத்தினார். கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு உதவி செய்தார்னு சொல்கிறான். ஆனால் இதில் நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல தாவீதோட விசுவாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தாவீதோட விசுவாசம், நான் வந்துட்டு இந்த கோலியாத்தை காலி பண்ணிடுவேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போ அந்த விசுவாசத்தின்படி நடந்தது என்பதை நீங்கள் கவனியுங்கள். இங்கே நான் ஒரு சில வசனங்களை 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். அங்கே கோலியாத் யுத்தத்துக்கு வர்றான் பெலிஸ்தர் சைட்லேருந்து. இஸ்ரவேலர் சவுல் ராஜாவும் அவங்க யுத்த வீரரும் போய் நிற்கிறாங்க. ரொம்ப நாள் பெரிய ஸ்டாண்ட் ஆஃப், அதாவது இவங்களும் கை கலக்கலாம் அவங்களும் கை கலக்கலாம். அங்கே நின்றுக்கிட்டு ஒரு யுத்த வீரன் கோலியாத் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒத்தைக்கு ஒத்தை யாராவது ஆள் விடு, நான் ஜெயிச்சாக்க நீங்கள்லாம் எனக்கு அடிமை, உங்கால் ஜெயிச்சான்னா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு அந்த கோலியாத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்படி அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். இப்படி எழுதியிருக்குங்க, வந்து நிற்பான்னு எழுதியிருக்கு. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த சாப்பாடு ஐட்டம்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க உயிரோடு இருக்காங்களா, அதுக்கு ஒரு அடையாளம் வாங்கிட்டு வா, அவங்க இருக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை கையில் வாங்கிட்டு வான்னு சொல்லி இந்த தாவீதை அவங்க அப்பா அனுப்பி விடுறான். அங்கே யுத்தத்து காலத்துக்கு போகிறப்ப இந்த தாவீது இந்த சில விவரங்களெல்லாம் பார்க்குறான். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசி கொண்டிருக்கையில் இதோ காத்துவரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தன் வீரன் சேனைகளிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமார்த்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். சர்வமானியம் கொடுக்கறதுன்னா அந்த வீட்டு ஆட்களுக்கு வரி கிடையாது. இப்போ நம்ம தேசத்தில் நம்ம வருமான வரி அதெல்லாம் நம்ம கட்டுறோம்ல, அதில் அந்த தேசத்துலேயும் அப்போ வரி இருந்துச்சு. ஆனால் ராஜா என்ன சொல்லிட்டாரு, இந்த பெலிஸ்தனை கொல்றவனுக்கு அவங்க தகப்பன் வீட்டாருக்கு முற்றிலும் அவங்க வீட்டில் அவங்களுக்கு வரி போடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை மாத்திரம் ஒரு வரியை சேர்த்து விட்டான். பார்த்தீங்களா என்னன்னு? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் மாத்திரம். இவன் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, இவன் நான் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணின ஆள், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆள். விருத்த சேதனம்னாக்க தேவனுக்கு எனக்கும் உடன்படிக்கை இருக்குன்னு அர்த்தம். உடன்படிக்கைன்னா நான் ஆபத்தில் இருக்கும்போது தேவன் எனக்கு உதவி செய்வார்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது, இங்கே கோலியாவத்தை நின்றுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, சேனைகளின் தேவனுடைய சேனைகளே வேற நிந்திக்கிறான். இவனை நான் விட்டு வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த சேனைகளின் தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, நான் விருத்த சேதனம் அடைந்தேன். இவன் யார் இந்த விருத்த சேதனம் இல்லாதவன், தேவனோட கூட எந்த உடன்படிக்கையும் இல்லாத தேவனுடைய எதிரியாகிய இவன் யார், அவன் எம்மாத்திரம் என்று கேட்டான். சரி, இடையில சில விவரங்களை விட்டுட்டு நான் தாவீது சவுல் ராஜா கிட்ட கொண்டு போய்
விட்ட ஒரு பாடு என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் முடியாது, ஆகாது. நீ இளைஞன், அவனும் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அவங்க லெவலில் தான் கணக்கு பண்ணுறாங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தை அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். இதை சொன்ன உடனே சவுல் ராஜாவுக்கு விளங்கி போச்சு. ஏன்னா சவுல் ராஜாவான போது தேவன் அவனுக்கு செய்த அற்புதங்களையெல்லாம் அவன் கண்டிருக்கிறான். அவன் யுத்தத்துக்கு போன போது கர்த்தர் எப்படி அவனுக்கு உதவி செய்தார்னு அவனுக்கு தெரியும். அதை பார்த்து சவுலுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்து போச்சு. சரி, கர்த்தர் இந்த தாவீதோட கூட இருக்கிறாருனாக்கா காரியம் நடந்துரும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, நீ போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. இப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தாவீதோட கர்த்தர் இருந்து கோலியாத்தை கொன்றது போல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே போராடுகிற கோலியாத்தை கொன்று ஓடுவாராக. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாதால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, இவைகளை போட்டுக்கொண்டு போக முடியாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இவனுக்கு எதில் அப்பியாசம் இருக்கோ பழக்கம் இருக்கோ, நான் அதை வச்சுட்டு போகிறேன்ட்டான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். அந்த பெலிஸ்தனுக்கு கோலியாத்துக்கு உதவிக்கு ஒருத்தன் வர்றான். இந்த தாவீதுக்கு ஒருத்தனுக்கு உதவி செய்ய போகிற ஆளை காணா. இவன் மட்டும் போகிறான். கவன், கல், கையில் ஒரு தடி. இப்போ நடந்த சம்பவங்களை தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த சம்பவம் தான் தாவீது எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அவன் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். அப்படியே அவனை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை கொன்று போட்டார். இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். தாவீது கோலியாத்தை கொன்னானா? கர்த்தர் தாவீதோடு இருந்து கோலியாத்தை கொன்னாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவீது தாங்க கவன் எடுத்து சுற்றுனாங்க, கல்லை விட்டாங்க, அது அவன் நெற்றியில் பட்டுச்சுங்க. கோலியாத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. தாவீதுக்கிட்ட பட்டயம் கூட இல்லை, ஓடி போய் அவன் மேலே ஏறின்னு அவன் பட்டயத்தை எடுத்து வெட்டி போட்டாங்க. தாவீது தாங்க கொன்னான். ஆமாம், கரெக்டு தான், தாவீது தான் கொன்னான். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருந்தாரே, அந்த உதவி செய்ய அவர் ஏன் வந்தார்? அவன் என்ன பேசினான்? அவன் என்ன விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணான்? அவனுடைய விசுவாச வார்த்தையை கனம் பண்ணி கர்த்தர் அவனோட கூட வந்து அவன் அந்த கோலியாத்தை கொன்று கூட உதவி செய்தாரா? அல்லது தாவீது தனியாக போய் நின்று கோலியாத்தை ஜெயிச்சிட்டானா? நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். கர்த்தர் வந்து தாவீதுக்கு உதவி செய்தார். சரி, ஏன் உதவி செய்தார் அதை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தாவீதை போல் நீங்களும் விசுவாசத்தோடு பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ எப்படி தாவீது கோலியாத்தை கொன்னானா, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கோலியாத்தை நீங்கள் கொன்று போட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.
பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாக இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். சின்ன பையனாக இருக்கேன், ஆள் நல்லா சிவப்பாக வாட்ட சாட்டமாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன், இவனுக்கு யுத்தமெல்லாம் பழக்கம் கிடையாது, இவன் என்னைட்ட சண்டை போடுறானாக்கும் அப்படின்னு அசட்டை பண்ணினான். சரி, அவன் அசட்டை பண்ணட்டும். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறான்னு கவனிங்க. நீ தடிகளோட என்னிடத்துல வர நான் நாயா என்று சொல்லி கடைசிக்கு அவன் நாயின்னு கர்த்தர் ப்ரூவ் பண்ணிட்டார். அவன் நாயான்னு சொன்னான்ல, நாய் தாண்டா போடா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை நாய் மாதிரி அடித்து கொண்டு விட்டார். நீ தடிகளோட என்னிடத்துல வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இங்கே பாருங்க, இந்த சபிக்கிறது இருக்குல்ல, சில ஆட்கள் பேசுனா நமக்கு பயமாக இருக்குங்க. அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு அந்த பயம் வந்தவுடனே பிசாசு தாக்கிருச்சுன்னு அர்த்தம். அவன் அந்த சபித்தான், அந்த திட்டுனா, அந்த அப்படி சொல்கிறான்ல, அந்த அந்த சாபத்தை வார்த்தையில் அது வழியாக அந்த பிசாசு நம்ம அதை கேட்கும்போது நமக்குள்ளே பயமுறுத்துது. அந்த வார்த்தையில் அந்த வார்த்தையோடு சேர்ந்த பிசாசு நம்மை பயமுறுத்துகிறது. அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னு அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். உன்னை வெட்டி கொன்று இங்கே இருக்க ஆகாயத்து பறவை காட்டு மிருகமெல்லாம் கடைசிக்கு உன்னை தின்னும்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன், ஒன்றும் தெரியாது, போன போக்கில் அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதற்கு தாவீது இந்த வார்த்தையை கவனிங்க. பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். டேய், நீ ஈட்டியையும் பரிசையும் பிடிச்சிக்கிட்டு நீ வர்ற, ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். என்ன ஸ்டேட்மெண்ட்! இன்னைக்கு நான் உன்னை அடித்து கொண்டுருவேன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சரிதான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் உன்னை இடத்துல ஒப்பு கொடுப்பார். இது மாதிரி ஒரு வார்த்தை எங்கேயோ நீங்கள் உபாகமம் 28 கேட்டிருக்கீங்க. உன்னுடைய சத்துருக்களை சிதறடிக்கும்படிக்கு அவர்களை கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் உனக்கு எதிராக ஓடி போவார்கள் அப்படி எழுதியிருக்கா? அப்புறம் சங்கீதம் 18 கூட உன்னுடைய சத்துருக்களை நீ முறியடிக்கும்படி அவர்களுடைய பிடரியை கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார் அப்படி எழுதியிருக்கா? நீ வாசிச்சிருக்கீங்களா? சும்மா தலையாட்டக்கூடாது, வாசிங்க, அங்கே எழுதியிருக்குங்க. தாவீது என்ன சொல்கிறான்? கர்த்தர் உன்னை இன்று என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதுபோல் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை, அவர்கள் மனுஷராக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நீங்கள் அவர்களை அழித்து போடும்படிக்கு, அவர்களை சிதறடிக்கும்படிக்கு, அவர்களை நிர்மூலம் பண்ணும்படிக்கு. தாவீது இந்த கோலியாத்தை அழித்தது போல உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கோலியாத்துகள் அழிந்து போகும்படிக்கு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை உங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று இன்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது சொல்றான், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம என்ன செய்வான்? ஏய், உன்னை கொண்டு விடுவேன், அதனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் தெரியும் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு, அப்புறம் இந்த பெலிஸ்தர்களுக்கெல்லாம் தெரியும் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அப்படின்னு நம்ம அப்படி சொல்லுவான். ஆனால் இவன் என்ன சொன்னான்? அப்படி கர்த்தர் என்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுனால உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, உன்னை மட்டும் இல்லை, உங்கள் பாளையத்தில் இருக்க அந்த பெலிஸ்தருடைய மாம்சத்தெல்லாம் ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகத்துக்கும் கொடுப்பேன். அப்படி செய்கிறதுனால
இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் தாவீதோட இருந்து பெலிஸ்தனை கோலியாத்தை கொன்னா பூலோகத்தாரை அறிஞ்சுக்கிடுவாங்க. சரி, அந்த தேசத்தில் யுத்தம் நடந்துச்சு, இந்த மக்களுக்கும் சரி அந்த மக்களுக்கும் சரி தெரிஞ்சு போச்சுங்க, கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் இவன் என்னமோ சொல்ல கடைசி அது மாதிரி எல்லாவற்றையும் இந்த பைபிளில் எழுதி வைக்க, இன்றைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பைபிளை படித்து கர்த்தர் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்னு தலைமுறை தலைமுறையாக இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜாதி ஜனங்களும் இதை வாசிக்கும்போது தேவன் ஒருவர் உண்டு என்று அவன் அறிவித்தது போல இன்று வாசிக்கும் போது எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. இருக்கீங்களா? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அதாவது அப்பேற்பட்ட பயங்கர கோலியாத்து ராட்சதன். இஸ்ரவேலர் எல்லாருமே சேர்ந்து ராட்சத சந்ததிக்கு பயந்து, ஐயோ ராட்சதர்கள் அவங்க கண்ணு முன்னாடி நாங்கள்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம்னு சொல்லி யுத்தத்துக்கே போகாமல் போனாங்க. இவன் ஒத்தையாளான்னு போய் நின்றுக்கிட்டு கர்த்தர் என்கிட்ட உன்னை ஒப்பு கொடுப்பார், உங்களுடைய பாளையத்தையும் ஒப்பு கொடுப்பாரு, அவங்களெல்லாம் கொண்டு நான் ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நல்லா விருந்து வைக்க போகிறேன் அப்படின்னு மீன் சொல்கிறதுன்னா, அது மட்டும் இல்லை, அப்படி நடக்கிறதுனால பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் தேவன் ஒருவர் உண்டென்று. ஏங்க, உங்களுடைய தேவன் தானே தேவன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீதோட கூட இருந்தது போல் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யோசுவாட்ட சொன்னார், மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் தாவீதோட கூட இருந்தது போல் உங்களோடு கூட இருப்பார். உங்களோட வாழ்க்கையில் இருக்க கோலியாத்தை நீங்கள் கொன்று ஓடுவீர்கள். நீங்கள் தான் கொல்லுவீங்க, ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். கடைசிக்கு நடந்ததுன்னா கர்த்தர் தான் உங்களை வச்சு கோலியாத்தை கொண்டார். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து, யார்? நீங்களும் கர்த்தர் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய், அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னு இங்கே தாவீது அறிவித்தான். பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அதுபோல் உங்களுடைய அறிவிப்புகள், அறிக்கைகள், கர்த்தர் என்ன கூட இருக்கிறார், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்று என்னை சேதப்படுத்த மாட்டாது, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், அதனால் உலகத்தை ஜெயிப்பேன் என்று நீங்கள் உங்களுடைய அறிக்கையை இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். பயந்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. பி போல்ட் ஐ சே, தைரியம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், எழும்புங்கள், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, எழும்புங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கெட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி, அவன் வரட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கல, இவனே வரண்டா நான் அப்படின்னு சொல்லி ஓடி தன் கையை அடைப்பத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியில் வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினாலே அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். தாவீது கவன் எடுத்து கல் விட்டாங்கிறதெல்லாம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய வினோதமான காரியமெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் திராட்சை தோட்டத்தில் பழம் பழுத்திருக்கிற அந்த காலங்களில் இந்த காக்காயெல்லாம் வந்துச்சுன்னா அது பழத்தை பிடிக்கி தின்னுட்டு போனால் கூட பரவாயில்ல, அது என்ன பண்ணுன்னா அந்த திராட்சை கொலை அந்த காம்பு இருக்குல்ல அதை கடித்து கடைசிக்கு மொத்த கொலையை கீழே விழுக்காட்டிடும். அது தின்னும் தொலைக்காது. ஒன்று ரெண்டு தின்னாக்கா பழங்களை அது ஒவ்வொரு கொலையில் 2 பழத்தை கொத்தி அசிங்கம் பண்ணிட்டு போயிடும். அதை எடுத்து நம்ம அதை எடுத்து சாப்பிடலாம் நமக்கு மனசு வராது. அதனால் காக்கா விரட்டுறதுக்குன்னே எங்களை போட்டிருப்பாங்க. எங்கள் கையில் கவனும் கல்லும் இருக்கும், அதை சுற்றுனாவே ஓடிடும். சில சமயத்தில் அந்த தென்னை மரத்தில் போய் உட்காந்துட்டு நம்மக்கிட்ட பாச்சா காட்டிக்கிட்டே இருக்கோம். அந்த சமயத்தில் நாங்கள் பழகணும், இந்த கவன் எடுத்து விட்டு கல்லை விட்டால் எப்படி எரியுதுன்னு. இந்த தென்னை மரத்தில் போய் இந்த கல் அடிக்கணும் அப்படின்னு அடித்தா பழகி இருக்கோம் பாருங்க, கல் போய் கரெக்டாக இந்த தென்னை மரத்தில் அடிக்கும். அங்கேருந்த காக்காயெல்லாம் காக்கான்ட்டு பறந்து ஓடி போயிரும் பாருங்க. நான் அதை நினச்சிக்கிருவேன். தாவீது இந்த மாதிரி கவன் வச்சு கல் விடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆள்.
இந்த இடத்துல கர்த்தர் வேற கூட இருந்தா அது எப்படி இருக்கும்? கர்த்தர் இவனோட கூட இருந்து கல்லை விட வச்சாராம். அந்த பெலிஸ்தருடைய நெற்றி பொட்டில் போய் பட்டுச்சான். பொத்து சாரா கீழே விழுந்துட்டான். இவன்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை. ஓடி போய் அவன்கிட்ட இருந்த பட்டயத்தை அவன் உருவி அவன் தலையை தானே வாங்கி என்ன செஞ்சானா, பெலிஸ்தனுடைய தலையை கொண்டு வந்தான்னு போட்டிருக்கு. பெலிஸ்தனுடைய பட்டயத்தையும் கொண்டு வந்தான், பெலிஸ்தனுடைய தலையையும் கொண்டு வந்தான். பெலிஸ்தனுடைய தலையை கொண்டு வந்து எருசலேமில் வச்சுருந்தான்னு போட்டிருக்கு. அந்த எருசலேமில் வச்சுருந்த இடம் தான் கொல்கொதா. அந்த கோலியாத்தோடைய தலை கொல்கொதா. அந்த இடத்துல இயேசு போய் அவர் தனக்கு விரோதமாக இருந்த கோலியாத்தை கொன்றாரு. சிலுவையிலே கோலியாத்தை கொன்றார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கோலியாத்துகளை கொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பி போல்ட் ஐ சே. அப்பொழுது இஸ்ரவேலர் யூதா மனுஷரும் எழும்பி ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை உரையிலிருந்து எடுத்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரை எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கில் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழிகளும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாக துரத்தின பின்பு திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். ஏங்க, பெலிஸ்தர் அவ்வளோ பேர் சேனையில் இருந்தாங்கல்ல, அவங்களாம் கொஞ்சமாவது யுத்தம் பண்ணக்கூடாது? தான் ஆள் ஒருத்தன் செத்தான்னு அத்தனை பேர் ஓட்ட முடிச்சிட்டா. அப்போ இஸ்ரவேலர் விரட்டினாங்க, அவங்கள கொண்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவர்களுடைய இருந்த கொள்ளையுடைமைகளை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தருடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதே சவுல் கண்டபோது, சரி அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். அருமையானவர்களே, தாவீது எப்படி ஜெயித்தான்? அவனுடைய அறிக்கை என்ன? அவனுடைய நம்பிக்கை என்ன? அவன் கர்த்தர் தன்னோட கூட இருக்கிறார். நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், அதனால் தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்ய வருவார். இவன் யார் விருத்த சேதனம் இல்லாத ஆள் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு? தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? இன்றைக்கி இவனை கொன்று போட்டு ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கு இவனுடைய சரீரத்தையும் இவனுடைய மாம்சத்தையும் அந்த பெலிஸ்தருடைய மாம்சத்தையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். இதனாலே இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று அது என்ன சொல்லியிருக்கு? பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்ன வார்த்தைங்க அது! கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் வாயால் கர்த்தர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு உலகமெங்கும் இத்தனை தலைமுறைகளா பைபிளை வாசித்து இவரே கர்த்தர் என்று எவ்வளவு ஜனங்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். அப்போ தாவீது சிறு பையன் பொடியேன், ஆனால் அவன்தான் போய் கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போனான். ஆனால் கூட இருந்தது கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. நீங்கள் தாவீதை போல் சின்ன பையனாக இருக்கலாம், அந்த யுத்தத்தின் அபியாசமெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போன்னு சொல்லி கிதியோன்ட்ட சொன்னவர், உனக்கு இருக்கிற பலத்தோடே போ அப்படின்னு சொன்னவர் கர்த்தர் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலையா? உனக்கு இருக்கிற பலத்தோட கூட போ, நீ மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்பாய் அப்படின்னு அங்கே சொன்னாரே. இப்பொழுது கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட நான் கூட இருக்கேன், போ. உன்னுடைய வாழ்க்கையில் விரோதமாக இருக்கிற சத்துருக்களை உன்னுடைய வாயாலே வெட்டி போடு. அவர்கள் மடிந்து போவார்கள், அவர்கள் இல்பொருள் ஆவார்கள், அவர்கள் அழிந்து போவார்கள், உன்னுடைய சத்துருக்கள் ஒழிந்து போவார்கள். நான் உன்னோட கூட இருந்து உனக்கு ஜெயம் கொடுக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இம்மானுவேல் தான் தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்களோட இருக்கிறார்ல, அவர் உங்களோட இருக்கிறார்ல, உங்களுக்கு ஜெயம் கொடுக்க தானே. நீங்கள் தோற்று போனால் அவருக்கு வருத்தம், அது அவருக்கு மகிமை கிடையாது. ஆனால் அவர் உங்களோட கூட இருந்து ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். ஆதலால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார், ஜெயம் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுவார். ஓகே, காட் பிளஸ் யூ.